Hi guys, welcome back to another video. So ரொம்ப நாளைக்கு அப்புறமா மீட் பண்ணுறோம். ஸோ என்ன விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டர்டே நான் வந்து கூகுளோட Gbard AI பற்றி கொஞ்சம் நியூஸ் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறமா நான் Gbard AIக்கு போயிட்டு என்னோடய இமெயில் சைன்அப் பண்ணி வெயிட் லிஸ்ட்டில் இருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா அவங்க வந்து எனக்கு வந்து ஒரு ரிக்வெஸ்ட் மெயில் அனுப்பியிருந்தாங்க. நீங்கள் வந்து இப்போ போய் எங்களோட Gbardை செக் பண்ணி பார்க்கலாம், அவங்களோட ஏஐ செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தந்துருந்தாங்க. ஸோ அது உங்களோட சேர்ந்தே நம்ம போய் பார்க்கலாமே அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வாங்க போய் பார்ப்போம் கூகுள் Gbard AI வந்து எப்படி இருக்குது, ஸோ அது எப்படிலாம் ஒர்க் பண்ணுது அப்படின்றத. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா Gbard.google.com. ஸோ எல்லாராலையும் இதை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் Gbard AIக்கு போய் நீங்கள் வந்து சைன்அப் பண்ணி வெயிட் லிஸ்ட்டில் இருந்து அதுக்கப்புறமா தான் நீங்கள் உள்ளதுக்குள்ளே போக முடியும். ஸோ டேரெக்டாக அதுக்குள்ளே வர முடியாது. நான் வர்றதுக்கு ட்ரை பண்ணி அதுக்கப்புறமா வெயிட் லிஸ்ட் பண்ணி தான் என்ன உள்ளே விட்டாங்க. ஸோ நீங்களும் போய் அவங்களோட Gbard.ai போய் உங்களோட இமெயிலை நீங்கள் வந்து சைன்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிக்வெஸ்ட் மெயில் வரும் செக் பண்ணி பார்க்குறதுக்கு. ஸோ இதில் அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் என்னென்ன விஷயங்கள் இருக்கும், என்னென்ன விஷயங்கள் நாங்கள் பண்ணக்கூடாது, அதுக்கப்புறமா இதெல்லாம் பார்த்து முடிஞ்ச அப்புறம் உங்களோட ஃபீட்பேக்கை நீங்கள் தாங்க Gbard எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத பற்றி. ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசி அக்ரியை கொடுத்துட்டு Gbard is an experiment. As you try Gbard, please remember Gbard will not always get it right. Gbard may give an inaccurate, inappropriate response. When in doubt, Google it, but don't check Gbard response. Gbard will get better with your feedback. So Gbard வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்ல வரல. சம்டைம்ஸ் வந்து அது இன்அக்யூரேட்டாகவும் இருக்கலாம், இன்அப்ரோப்ரியேட்டாகவும் இருக்கலாம். ஸோ அதால் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் Gbard யூஸ் பண்ணி அதுக்கப்புறமா உங்களுக்கு கிடைக்க போகிற அதாவது உங்களுக்கு கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஃபீட்பேக்கை அவங்களுக்கு கொடுக்கணும் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ஃபீட்பேக் பண்ணுங்கள் ஆஃப்டர் த ரிசல்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ Got it கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த இடத்துல பாருங்கள், I am Gbard, your creative and a helpful collaborator. I have limitations and won't always get it right, but your feedback will help me improve. Not sure where to start, you can try. அதாவது உங்களுக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியலைன்னா இந்த இடத்துல பாருங்கள் சில விஷயங்கள் கொடுத்துருக்கு. I want to write novel, how can I get it start? Explain why large language models sometimes make mistakes. Outline my blog post about summer mocktail recipe. ஓகே, ஸோ இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து கேட்குறேன் கூகுள் Gbard AI வாட் இஸ் ஸோ கூகுள் கேட்குறேன் வாட் இஸ் த சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், ரைட்? வாட் இஸ் த ஸோ வாட் இஸ் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு சப்மிட் பண்ணுறேன். Gbard வந்து அதுக்கு என்ன மாதிரி ரிப்ளை பண்ணுறேன் பார்ப்போம், ரைட்? சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் இஸ் த யூஸ் ஆஃப் த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் ப்ரொமோட் அ ப்ராடக்ட் அ சர்வீஸ் ஆல்சோ த டேர்ம்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ ஆக்சுவலாக அது வந்து நமக்கு சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்னா என்ன, அதில் என்னென்ன மாதிரி கீ பாயிண்ட்ஸ் இருக்குது, என்னென்ன விஷயத்துக்காண்டி யூஸ் பண்ணுறோம், இந்த மாதிரிலாம் நமக்கு கிளியராகவே ஒரு ப்ளாக் போஸ்ட்டுக்கு நம்ம என்ன மாதிரி செய்வோமோ இதெல்லாமே தந்திருக்கு. ஸோ இதில் இவங்க சொல்கிற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து விக்கிபீடியாவில் இருந்து தான் இந்த சோர்ஸ் எடுத்து எங்களுக்கு தந்திருக்கு. ஸோ விக்கிபீடியாவில் இருக்கிற விஷயங்களை எல்லாம் கவர் பண்ணி ஸோ சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் என்ன அப்படின்றது கேட்டதுக்கு எங்கேருந்து எடுத்தது அப்படின்ற சோர்ஸையும் இது வந்து இந்த இடத்துல காட்டுது. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு இதில் டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா நீங்கள் கூகுள் இட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதை விட பெட்டரான ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது அப்படின்றதையும் இவங்க இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, right? If you are not already using social media marketing, I encourage you give it a try. It is a powerful tool that can help you to achieve your marketing goals. ஸோ அது என்ன சொல்லுதுண்டா, நீங்கள் வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பண்ணலைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த டூல் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லும் உங்களோட கோல்ஸை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு அப்படின்றதையும் ஃபைனலாக இந்த நான் கேட்ட சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் இந்த எண்ட் ஆஃப் த பேராகிராஃபில் இது வந்து சொல்லியிருக்கு. ஸோ ஆக்சுவலாக இந்த ஒரு ரிசல்ட்டை நமக்கு காணும் ஒரு ப்ளாக் போஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு இல்லையா. ஸோ அப்படி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் ஜஸ்ட் கூகுள் இட் பண்ணிங்கன்னா, இப்போ கூகுள் இட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல கூகுளில் வந்து பாருங்கள் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், what does social media do for marketing, what are the 5 ways of social media marketing. So
இது சம்மந்தமான ரிலேட்டடான டாபிக்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்கு, ரைட்? ஸோ ஆவரேஜாக நமக்கு தந்துட்டு, ரைட்? ப்ரொவைட் brand new names right. So நான் வந்து கேட்டேன் provide brand new names for social media agency அப்படின்னு கேட்டிருக்கேன். ஸோ அது வந்து sure here are some brand new names for social media agency. social media pros, master, ninjas, wizard, experts, gurus. ஸோ சோஷியல் மீடியா ஏஜென்சி பற்றி கேட்டதுக்கு சோஷியல் மீடியாவை பற்றியே அது கொடுத்துருக்கு. இது ஒன்றும் அவ்வளோ பெட்டரான ரிசல்ட்டாக இல்லை, ரைட்? ஸோ நம்ம கூகுள் பண்ணால் இதோட பெட்டரான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ ரைட் ஹாரர் for ஸோ இந்த என்ன கேட்டிருக்கேன்னா சாரி ஸோ இந்த இடத்துல நான் கேட்டிருக்கேன் ரைட் ஹாரர் ஸ்கிரிப்ட் ஃபார் யூடியூப் வீடியோன்னு கேட்டிருக்கேன். பார்ப்போம் என்ன மாதிரி ரிசல்ட் கொடுக்குது அப்படின்றது. Wow, sure, here is the horror script for a YouTube video. Scene 1, a young woman walking in the home alone for work late at night. She's tired and just wants to get home to bed as she's walk a footstep behind her. It's just a basic outline, of course. You can add more details and scenes, make the story more suspenseful, terrifying. Wow, ஆவரேஜாக ஒரு 4 சீன்ஸோட ஒரு எண்டிங்கை கொடுத்து நமக்கு ஒரு ஹொரர் ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி தந்திருக்கு. யா, ஐ லைக் இட். ஸோ நான் கிடைச்ச ரிசல்ட்டுக்கு எல்லாத்துக்குமே நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்குறேன். பிகாஸ் இது ஆவரேஜாக ஒர்க் பண்ணுது. இதே நம்ம ChatGPT போயிட்டு ஒரு ப்ராம்ப்டை கொடுத்தோம்னா அது எந்த ப்ராம்ப்ட்டுமே நமக்கு ஒர்க் பண்ணாது. ஸோ ரீசெண்டாக நான் நிறைய வாட்டி ChatGPTயை ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் இருந்தாலும் கூகுளோட Gbard வந்து ஓரளவுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் படி பார்த்தா இது ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் ஒர்க் பண்ணுது. பட் இருந்தாலும் ஓகே, ChatGPTயோட பார்க்கும்போது ஓகே. பிகாஸ் ChatGPT வந்து பெட்டரான ரிசல்ட் கொடுத்தாலும் பட் எல்லாராலையும் அதை அக்சஸ் பண்ண முடியல. ஸோ சில பேருக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குது, சில பேரால் அதை அக்சஸ் பண்ணவே முடியல. பிகாஸ் இன்னுமே நான் அதை அக்சஸ் பண்ணி பார்க்கல. ஏன்னா எனக்கு வந்து நான் என்னத்தை ட்ரை பண்ணாலுமே ஹெல்ப், அதாவது அவங்களோட ஹெல்ப் டெஸ்க்கை போய் நம்ம கண்டெக்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி சொல்லிகிட்டே இருக்குது. ஸோ எனக்கு ChatGPT அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ Gbard ஓகே, ஒரு தம்ஸ்அப் கொடுக்கலாம் நம்ம Gbardக்கு. ஸோ இதை மாதிரி இன்னொரு வெப்சைடும் இருக்குது. ஸோ அடுத்த வீடியோ நான் அந்த ஏஐ பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஓகே, ஓரளவுக்கு சூப்பராக தான் இருந்துச்சு. ஸோ கூகுள் Gbard இன்னும் அவங்க இம்ப்ரூவ் பண்ணுவாங்களா இருந்தால் பெட்டராக இருக்கும். ஸோ இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களிடம் வந்து விடைபெறும் நான் உங்கள் ஹோஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்துக்கிட்டது ஃபைவர் தமிழா, தமிழ்லேருந்து உலகத்தை கட்டி எழுப்போம்.